விருச்சிக ராசி நேயர்களே வணக்கம். ஜூலை மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதை 2 பாதியாக பிரித்து கொள்ளலாம். 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை நீங்கள் எவ்வாறு இருப்பீர்கள், அல்லது 17ஆம் தேதிக்கு மேல் அந்த மாதம் முடியும் கூடிய நேரம் வரை உங்களுக்கு எவ்வாறாக இருக்கலாம், அதை நீங்கள் எவ்வாறு சரிபடுத்தி கொள்ள வேண்டும், என்ன செய்தால் வெற்றி கிடைக்கும், இதுதான். இப்போது முதல் 17 தேதி அதிகமான உழைப்பு தேவை, கவனம் வேணும். செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அதிகமான உழைப்பும் கவனத்தையும் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். 40 அல்லது 45% வரை வெற்றி கிடைக்கும் முதல் 17 நாள். அந்த 2ஆம் 17 நாள் வரும்பொழுது நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு தகுந்தபடி 80லிருந்து 90% வெற்றி உண்டு. அதாவது ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசிக்குள் வரும்பொழுது இந்த வெற்றிகளை நீங்கள் காண்பீர்கள். சில நாட்களாக இருந்த மன உளைச்சல்கள், அதிலிருந்து வெளிவருவீர்கள். சில நபர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுக்காக சில காரியங்களை செய்வீர்கள். குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய தருணமாக இது மாறும். சில முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அல்லது கோவில் சார்ந்த விஷயங்கள், புனித நீராடுதல், புனித பயணங்கள் மேற்கொள்வது போன்ற விஷயங்களில் நீங்கள் பங்கு பெறுவீர்கள். மிக அத்தியாவசியமான மனிதரை கண்டு அவர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள். குழந்தைகளால் சில செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொண்டால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு. வரக்கூடிய வரன்களை சரியாக பார்த்து, நீங்களே தள்ளி போடாமல் சரியாக அலசி ஆராய்ந்து அதில் ஒரு முடிவு செய்தால் ஒரு நல்ல சுப செய்தி அல்லது சுப நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நன்றி, வணக்கம்.